எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோல சந்தியா ஐக்கியா ஷாப்பிங் விளாக் போட்டிருந்தாங்க. அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிப்ஸ் மாதிரி தான் பார்க்க போறோம். நான் இதில் போட்டிருக்க எல்லா டிப்ஸுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு வீக்கெண்டில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம வாங்கின காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி, வேஸ்ட் பண்ணாத மாதிரியும் இருக்குது. முதல்ல என்ன பார்க்குறோன்னா, மேரினேஷன் பற்றி பார்க்குறோம். அது வந்து நான் இதில் வந்து ஒரு 3 காய்கறி எடுத்திருக்கேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து வாழைக்காய், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு. இது 3த்தையும் ஒரே மசாலா தான். இந்த மசாலாவை தடவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான பொழுது காய்கறியை கட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இது வந்து நான் 2 மெத்தடில் யூஸ் பண்ணுவேன். ஒன்று ஃபைன் பேஸ்ட்டாக, இன்னொன்று வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறது. கோர்ஸாக கிரைண்ட் பண்ணுறது வந்து நம்ம இடிக்கிற அந்த குட்டி உரலில் வந்து இடித்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்டரும் வெல்லமும். இது 2மே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, வீக் டேஸில் காலியானால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அது வசதியாக இருக்கும். சில சமயம் வெல்லம்லாம் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி பண்ணுறதுக்கெலாம் டைமே இருக்காது. பட் இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம எப்போ தேவையோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு. இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் எந்த டைமில் இருந்தாலும் இது யூஸ் தான். ஏன்னா சைட் டிஷ் நம்மளுக்கு சில சமயம் செய்கிறதுக்கு டைம் இல்லாத போது இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போது அவசரமாக குழம்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த தக்காளி தொக்கையே வந்து ப்ளைனாக சாதம் வடித்து உப்பு போட்டு இந்த தக்காளி தொக்கை அதிலோட சேர்த்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யும்போது பார்த்திங்கன்னா, அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு ப்ரௌன் எவ்வளோவுக்கு மேக்ஸிமம் வரணுமோ அந்த அளவுக்கு வந்ததுன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்து வரைக்கும் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நான் இதை பண்ணியிருப்பேன். குவான்டிட்டிலாம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு கிரேவி மாதிரி தான், இல்லை தொக்குன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா, இதில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வந்து உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ அதே பேன்லேயே இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இலை மாதிரி கிள்ளி போடாமல் நான் தண்டோடவே நிறைய சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நிறைய கொத்தமல்லிலையோ இல்லை புதினாலேயோ வந்து நிறைய போர்ஷன் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் சேர்த்துருப்பேன். நம்மளுக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படி வேணாம், நம்ம ஒரு 2-3 நாள்லேயே நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு வாரம் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபேவரெட்டு புளிசாதம். அந்த புளிசாதத்துக்கு தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான். கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அதிலேயே காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துட்டு, அப்புறம் நான் புளி தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு, அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு 25 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போ புளி சாதம் தேவைப்படுதோ அப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை எல்லாம் போட்டு வறுத்துட்டு வடித்த சாதத்தை அதில் போட்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டு கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் எலுமிச்சம்பழ சாதமும். அதுக்கு ஒரு 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, இப்போ ஒரு கப்பு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி.
அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப்ஸு, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரே ஒரு மிக்சரை வச்சு நம்ம உப்புமாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரவா இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் உப்புமானாலே ரொம்ப பயப்படுறாங்க, எனக்கு உப்புமா வேணாம், யார் குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ உப்புமா வேணாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மிக்ஸ் வந்து கண்டிப்பாக ரவா இட்லிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி டிப்ஸ் தான், ஏன்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தீர்ந்து போன க்ரோசரி ஐட்டத்தை வந்து நம்ம ரீஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சமைக்கும்போது ரொம்ப அவசரமாக தேடுவோம், வேறு எங்கே இருக்குது வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம தேடி சமைக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காலியாக இருக்கும்போதே அந்த சாமான்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானும் உங்களை மாதிரியே நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், ஆனால் நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இது மாதிரி ஃபாலோ பண்ண பிறகு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.